तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सह गणललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। ஹரே கிருஷ்ணா. உங்க எல்லாரையும் ஒரு ஏகாதசி உற்சவத்தன்னைக்கு சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்களோட விரதங்கள் எல்லாம் நல்ல விதமா போய்கொண்டிருக்கும்னு நம்புறேன். இந்த ஏகாதசி மகாத்மியம் முதல்ல பாத்துடலாம். அதாவது வருதினி ஏகாதசி அப்படின்றது இந்த ஏகாதசியினுடைய பெயர். இது சைத்திர வைகாச மாதங்கள் அப்படி அதுல வர்ற தேய்பிரையில் தோன்றக்கூடியது. ஒரு முறை மகாராஜா யுதிஷ்டர் கேட்கிறார் பகவான் கிருஷ்ணர் கிட்ட, ஓ வாசுதேவா, எனது பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி, தயவு செய்து இந்த சைத்திர வைகாச மாதங்களில் தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியின் பெயரையும் அதன் பெருமைகளையும் எனக்கு விளக்குங்கள் அப்படின்னு. எனது அருமை மன்னா அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஏகாதசியின் பெயர் வருதினி. இது ஒருவருக்கு இந்த வாழ்க்கையிலும் அதன் பிறகும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு ஜீவன் தன் பாவ விளைவுகளை குறைத்து கொண்டு, அதாவது ஏகாதசி என்றாலே பாவங்கள் போக்கும். நம்ம அதுக்குதான் பாடுபடணும், பாவங்களை ஒழிக்க. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் பிறப்பெடுத்திருப்பதே பாவ மூட்டையோட பாவத்தை கழிப்பதற்கு தான். அப்ப அதற்கு சரியான உத்தியை பயன்படுத்தலைன்னா எப்படி பாவங்கள் கழியும்? அதனால்தான் ஏகாதசி விரதங்கள் மிக முக்கியம். நிரந்தரமான ஆனந்தத்தை இது கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். மிகுந்த பாக்கியசாலியாகவும் ஆகிறான். அதிர்ஷ்டம் கொடுக்கிறது அப்படின்னா என்ன? பாக்கியசாலி ஆகிறான். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் ஒரு துர்பாகியசாலியான மனைவியும் பாக்கியசாலி ஆகிறாள். ஒருவன் இப்பிறவியிலும் அதற்கு பின்னரும் ஆனந்தத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அறிகிறான். அவர்கள் அனைத்து பாவ விளைவுக்கும் நீங்க பெற்று பிறப்பு இறப்பு என்ற சூழல்ல இருந்து விடுபட்டு இறைவனின் தூய பக்தி தொண்டை அடைகின்றனர். இப்படியாக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏகாதசி விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்து மாந்தாத்தா என்ற மன்னன் முக்தி பெற்றார். அவருடைய கதையை பற்றி இப்ப சொல்ல போறார். துந்துமாரா போன்ற பல மன்னர்கள் இந்த ஏகாதசியை கடைபிடித்து முக்தி பெற்றனர். 10,000 ஆண்டுகள் தவம் புரிவதன் மூலம் அடையும் பலனை ஒருவர் இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் எளிதில் அடைவர் அப்படின்னு. சூரிய கிரகணத்தின் போது குருக்ஷேத்திரத்தில் 40 கிலோ தங்கத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் அடையும் புண்ணியத்தை ஒருவர் சுலபமாக இந்த வருதினி ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் அடைவாராம். அப்ப எத்தனை நன்மைகள் இருக்கக்கூடிய பலனை எல்லாம் இந்த ஏகாதசி தருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மன்னர்களில் சிறந்தவனே, ஒரு குதிரையை தானம் அளிப்பதை விட ஒரு யானையை தானம் அளிப்பதை விட சிறந்தது. யானையை தானம் அளிப்பதை விட நிலத்தை தானம் அளிப்பது சிறந்தது. நிலத்தை தானம் அளிப்பதை விட எள் தானம் உயர்ந்தது. எள் தானத்தை விட பொன் தானம் உயர்ந்தது. பொன் தானத்தை விட உணவு தானிய தானம் உயர்ந்தது. உணவு தானிய தானத்தை விட உயர்ந்த தானம் எதுவும் இல்லை.
அப்படின்னு சொல்றார். ஓ மன்னர்களில் சிறந்தோனே, உணவு தானியங்களை தானம் அளிப்பதன் மூலம் ஒருவன் தன் முன்னோர்களையும் தேவர்களையும் மற்றும் எல்லா ஜீவராசிகளையும் திருப்திப்படுத்த முடியும். ஒருவர் தன் மகளை தாரை வார்த்து கொடுப்பது உணவு தானியங்களை தானம் அளிப்பதற்கு சமம் என கற்றறிந்த சான்றோர்கள் தெரிவிக்கிறார். உணவு தானிய தானத்தையும் பசு தானத்தையும் முழுமுதற் கடவுளே சமப்படுத்துகிறார். அதுவும் பசுதானமும் சரி, உணவு தானிய தானமும் சரி. அதனால்தான் உணவு தானியங்கள் தானமாக கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது. அப்புறம் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து வகையான தானங்களையும் விட மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிப்பதே மிக உயர்ந்த தானமாகும். உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துடணும் அப்படின்ற வர்தினி ஏகாதசியை கடைபிடிப்பதால் ஒருவர் எல்லாவித தானியங்களின் பலனையும் அடைவார். தன் மகளை விற்று வாழ்க்கை நடத்துபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் ஆகிறான். அத்தகையவன் கடைசி பிரளயம் வரும் வரை நரகத்திலேயே வாழ வேண்டியவன் ஆகிறான். ஆகையால் ஒருவன் தன் மகளை தாரை வார்க்கும் பொருட்டு எந்த ஒரு செல்வத்தையும் ஏற்கக்கூடாது. இது பாருங்க, ஒரு நல்ல விஷயம். இது என்ன சொல்றாங்கன்னா, மகளை தாரை வார்த்து கொடுப்பது அப்படின்னா, ஒன்றை கொடுப்பது அப்படின்னா தானம். எதையாவது நம்ம திருப்பி வாங்கிட்டோம்னா அது தானமாகாது, அது விற்றதாகிவிடும் இல்லையா? அதுக்குதான் தானியங்களை நம்ம விற்பதை விட கொடுப்பது தானமாகத்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல பெண்ணை தானம் கொடுக்கும் பொழுது ஏதாவது திருப்பி வாங்கி விட்டால் அது பெண்ணை விற்றது போல ஆகும். பெண்ணை விற்றது பாவம். அந்த பெண்ணை விற்று வாழ்க்கை நடத்துபவன் மிகப்பெரிய பாவத்தை செய்தவன் இப்படின்னு என்ன ஒரு செல்வத்தையும் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒரு மன்னர்களின் மன்னனே, ஒரு குடும்பஸ்தர் பேராசையின் காரணத்தால் செல்வத்திற்காக தன் மகளை விற்றால் அடுத்த பிறவியில் அவன் ஒரு பூனை உடலை அடைகிறான். ஆனால் ஒருவன் தன் வசதிக்கேற்ப ஆபரணங்களால் தன் மகளை அலங்கரித்து ஒரு நல்ல வரனுக்கு தாரை வார்த்து கொடுப்பதால் தான் அடையும் புண்ணியத்தை யமராஜவன் செயலாளரான சித்திரகுப்தனாலும் கணக்கிட முடியாதான். அந்த மாதிரி நம்ம பல ஆபரணங்கள் போட்டு அவளை அழகுபடுத்தி நம்ம திருமணம் செய்து கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கொடுத்தும் நம்ம கொடுக்கிறோம், அவளை பலவற்றையும் கொடுத்து மகளையும் கொடுக்கிறோம். அது மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏகாதசியை கடைபிடிப்பவர் வெண்கல பாத்திரத்தில் உண்ணுதல், மாமிசத்தை உண்ணுதல், கீரை தேன் போன்றவற்றை உண்ணுதல், மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இதை முக்கியமா இதெல்லாம் செய்யக்கூடாது இன்றைய நாள்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெண்கல பாத்திரத்துல உண்ணுதல் கூடாது, மாமிசத்தை உண்ணுதல் கூடாது, கீரை தேன் போன்றவற்றை உண்ணுதல் கூடாது. தேன் ஏகாதசிக்கு பொதுவாக கூடாது. கீரை போன்றவை. மற்றவர்கள் சமைத்த உணவை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் பிரார்த்தனை செய்து நம் கையாலேயே சமைத்து உண்ணுதல் உச்சிதமானது, அல்லது பக்தர்கள் கையால் சமைத்ததை சாப்பிட வேண்டும். அப்புறம் வேறு என்ன தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னா, சூதாட்டம், உறக்கம், வெற்றிலை பாக்கை சுவைத்தல், மற்றவர்களை குறை சொல்வது. வெட்டியா எடுத்து ஊர் நாயம் பேசக்கூடாது இந்த நாள்ல. குறை சொல்ல, அது இது அவங்க அப்படி இவங்க இப்படி, நோ, அத செய்யவே கூடாது. வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்ற அந்த காசிப் பண்ணக்கூடாது. பாவப்பட்ட ஒருவருடன் பேசுவது, கோபம் கொள்வது, பொய் சொல்வது ஆகியவற்றை ஏகாதசி என்று தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. மேலும் ஏகாதசிக்கு முன்தினத்திலிருந்தே உடலுறவை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு. ஏகாதசிக்கு மறுநாள் வெண்கல தட்டில் உண்ணுதல், மாமிசம் மற்றும் தேனை உட்கொள்ளுதல், உடலுறவு, முடிவெட்டுதல், முகச்சவரம் செய்தல், உடலுக்கு எண்ணெய் தேய்ப்பது, மற்றவர்களால் படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். அதனால கிடைச்சது சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது. அப்புறம் இங்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட பல வகை இருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் சில விதிக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை இந்த 3 நாட்கள் மட்டுமின்றி எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும். இதுல உள்ளது என்னென்ன, இந்த சூதாட்டம், மது அருந்துதல், மாமிசம் உண்ணுதல்லாம் இந்த நாட்கள் மட்டுமல்ல எப்போதுமே கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் இந்த ஏகாதசியை விதிகளுக்கு உட்பட்டு கடைபிடித்ததால் தன் எல்லா பாவ விளைவுகளையும் அழிந்துவிடும் மற்றும் அவர் மிக உயர்ந்த இலக்கை அடைகிறார். அதனால பலன், இதாவது மகாத்மியம் அப்படின்றது இதனுடைய பலன் என்ன, இந்த ஏகாதசியை செய்வதால் நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறது அதுதான் இங்க சொல்றாங்க. இதனால் நம்ம எல்லா பாவ விளைவுகளையும் தவிர்க்க முடியும், அழிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு.
ஒருவர் ஏகாதசி என்று விழித்ததிலிருந்து பகவான் ஜனார்தனை வழிபட்டால் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபட்ட வாழ்வினை அடைய முடியும். உயர்ந்த குறிக்கோளான பகவத் பக்தியை பெற முடியும். யார் ஒருவர் இந்த ஏகாதசியின் பெருமைகளை படித்தாலோ அல்லது காதால் கேட்டாலோ அவர் நிச்சயமாக 1000 பசுக்களை தானம் செய்வதன் பலனை அடைவார் மற்றும் தன் எல்லா பாவ விளைவுகளில் நின்றும் விடுபட்டு பகவான் விஷ்ணுவின் பரம பதத்தை அடைவார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கதைகளாக இந்த மகாத்மியத்துல எதுவும் இல்லை. இதனுடைய பலன்களாக நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக்னு பார்த்தோம். என்ன அப்படின்னா, பகவான் கையில நாம எப்படி கருவியாக இருப்பது அப்படின்னு. கருவியாக தான் இருக்கோம். பகவான் கையில் நாம் கருவியாகத்தான் இருக்கிறோம். கிருஷ்ணரின் கையில் கருவியாக இருத்தல் எப்படி, அதை எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்க போறோம். அதை ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை மற்றும் சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து பகவான் எப்படியெல்லாம் இதை எடுத்து சொல்கிறார், நாம் எப்படி அவருடைய கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பகவான் ஆச்சாரியர்களின் பிரமாணங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், பிரமாணங்கள்னா என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் சொல்லக்கூடிய டிக்ளரேஷன்ஸ், வார்த்தைகள், பிரமாணங்கள். அப்புறம் பகவானே நேரடியாக சொன்ன பிரமாணம் எது? பகவத்கீதை. அது போல அந்த பிரமாணங்கள் பக்தர்களின், பாகவதர்களின் வாழ்க்கையில் பகவான் நடத்திய லீலைகள், பகவானே சொன்னது. அப்புறம் பகவான் அந்த பாகவதர்களின் வாழ்க்கையை படிக்கும் பொழுது அதில் நாம் காணக்கூடிய அவர்களுடைய லீலைகள், எப்படியெல்லாம் பகவான் அவர்களின் வாழ்க்கையில் தான் எப்படி ஒரு பங்கை ஆற்றி இருக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்வது. இதெல்லாம் மூலமாக நம்ம இப்ப கிருஷ்ணரின் கையில் எப்படி கருவியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம புரிந்துக்க போறோம். அதாவது அனைத்து ஜீவன்களும் பகவானின் அம்சம் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான ஒன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வேண்டியது. இது என்ன அப்படின்னா, நம்ம பகவத்கீதை 15வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 7வது ஸ்லோகம், என்ன சொல்றாங்க அப்படின்னா, மமை வாம்சோ அப்படின்றது, மமை வாம்சோ மம ஏவம்ச, மம ஏவ அம்ச, அதான் மமை வாம்சோ. மம எனது, ஏவ நிச்சயமாக மாற்றமில்லாத, அம்சம் நான் பகவானின் அம்சம் அப்படிங்கறத அதை சொல்ற. ஜீவலோகே, மிருத்யு லோகத்தில், கட்டுண்ட வாழ்வு நிறைந்த லோகத்தில் பகவானுடைய அம்சமாக நாம பிறந்திருக்கிறோம். இந்த மிருத்யு லோகமும் பகவானின் அம்சம்தான். அந்த அம்சத்துக்குள்ள பகவானின் பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ஊரில், இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவபூத சனாதன, கட்டுண்ட உயிர்வாழிகள் எப்போதும் மாற்றமே இல்லாமல். என இங்கு மிருத்யு லோகத்தில் நாம் வாழ்கிறோம். ஜீவபூத அப்படின்னா கட்டுண்ட உயிர்வாழிகள். சனாதனம், சனாதனமாக என்ன குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கு? இங்க பகவான் நம்மள இங்க கீழே போட்டிருக்கார். அவருடைய அம்சமான நாம் இங்கு பிறந்திருக்கிறோம். நமக்கு ஒரு சனாதனமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு குவாலிட்டி இருக்கு, ஒரு தன்மை இருக்கு. அது என்ன அப்படின்னா, மனசஷ்டானி இந்திரியாணி, மனம் உட்பட்ட 6 புலன்களோடு பிறந்திருக்குமா. சும்மா எல்லாம் பிறக்கல. நம்ம இங்க பகவான் போட்டிருக்காரே, சும்மா நம்மள பிறப்பிக்கல. 6 புலன்களோடு, மனம் 5 புலன்கள் மனம் சேர்ந்த இந்த 6 விஷயங்களோட, இந்திரியங்களோட நம்ம இங்க படைச்சிருக்க. பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி, என்ன பண்ணிருக்காரு? பிரகிருதி அப்படிங்கிறது ஜட இயற்கை, ஸ்தானி அதுக்குள்ள ஸ்தானம் அப்படின்றதுனா இருத்தல், அதுல இருந்து கர்ஷதி அப்படின்னா துன்பப்படுகிறது அப்படின்னு சொல்றார். இது என்ன சொல்றார்? என்னுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் அங்கங்கு இங்க மிருத்யுலோகத்தில் பிறந்து 6 இந்த இந்திரியங்களுக்கும் உட்பட்டு இங்கு பிறந்து இந்த உயிர்வாழிகள்
உழல்கின்றனர், துன்பப்படுகின்றனர் இந்த ஜட இயற்கையில் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, நாம் அவருடைய அம்சம் அப்படின்னு தெரியறது. இதுதான் நம்முடைய அடையாளத்துக்கான, போன தடவை பார்த்தோம் ஃபால்ஸ் ஈகோ அப்படின்னு, தவறான அடையாளம். இது நம்முடைய உண்மையான அடையாளத்துக்கான பிரமாணம். நம்முடைய அடையாளம் என்ன? பகவானின் பகுதி. நம்ம அவருடைய ஒரு சின்ன பகுதியா இருக்கலாம், அதுல இருந்து நம்ம வந்திருக்கோம், அவ்வளவுதான். இது இது சும்மா கற்பனையோ அல்லது ஒரு அனுமானமோ கிடையாது, மிக மிக உண்மையான சத்தியம் அப்படின்றது. அப்ப இதுதான் சைத்தன்ய சரிதாமிரதத்துல பகவான் சைத்தன்யர் சொல்றார். இதே ஒரு அடையாளத்தை பற்றிய ஸ்லோகம் தான் இது. என்ன சொல்றார் அப்படின்னா, இது எதுல சொல்றார் அப்படின்னா, ஜெகநாத் புரியில அவர் எப்படி, இப்ப ஜெகநாதர் நீங்க நிறைய சைத்தன்ய மகாபிரபுவோட படங்கள் பாத்தீங்கன்னா, அவர் ஆடுவது போல இருக்கும், நடனம் ஆடுவது போல, அப்படியே தன்னை மறந்து குதிச்சு ஆடுவார். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹைட்டுக்கு இருப்பாங்க, இவர் மட்டும் அந்த குதிக்கும் போது அந்த உயரத்துக்கு போய் நின்றுட்டு இருப்பார், அப்படி ஆடுவார். அந்த மாதிரி ஆடி தன்னை மறந்து ஆடுவது போல அவருடைய படங்கள் நம்ம பாக்குறோம். அதுவும் எஸ்பெஷலி பேக்ரவுண்ட்ல உங்களுக்கு ஜெகநாதர் ரத யாத்திரை இருக்கும், ரதம் போயிட்டு இருக்கும். அவர் நடுவுல அவர் இல்லாமல் ரதம் போனதே கிடையாது. அப்படி ரத யாத்திரையை அனுபவிச்சு பக்தி செய்திருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த லீலையில வருது, மத்திய லீலையில ஜெகநாத் ரத யாத்திரை எப்படி அவர் பங்கு கொண்டார் அப்படிங்கறத விவரிக்க கூடிய ஸ்லோகமாக இது வருகிறது. 13வது அத்தியாயம் 80வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா, நாகம் விப்ரோ விப்ர அப்படின்னா விப்ர அப்படின்னா பிராமணன். நாகம் விப்ரோ, நான் பிராமணன் இல்லை. நாச்ச நரபதி, நரபதி அப்படின்னா நரன மனிதர்கள், பத்தின மன்னன். மன்னன். சத்திரியன் இல்லை நான், பிராமணனும் இல்ல, க்ஷத்திரியனும் இல்ல, நரபதி மன்னன் இல்லனா. நாபி வைஷ்யோ, நான் வைஷ்யனும் இல்ல. வைஷ்யன்னா இந்த வியாபாரம் செய்யக்கூடிய குலத்தவர்கள், அவர்களும் இல்ல, வியாபாரமும் இல்ல நானு. நாபி வைஷ்யோ ந சூத்ரோ, வேலை செய்பவனும் இல்ல, வேலை செய்யக்கூடிய ஒரு குலத்தில் பிறந்தவன் சூத்ரனும் இல்லனா அப்படின்னு சொல்ற. நாகம் வர்ணி, அதாவது எந்த வர்ணத்தையும் சேர்ந்தவன் அல்ல நான். நாகம் வர்ணி அப்படிங்கிறார். அதாவது இதை இப்படி எடுத்துக்கலாம், பிரம்மச்சாரியும் இல்லை நான். ஏன்னா எல்லா வர்ணத்திலையும் பிரம்மச்சரியம் இருக்கு. பிரம்மச்சாரியாக இருந்து அடுத்ததுதான் கிரகஸ்தன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தர்ல இருந்து வானப்பிரஸ்தனாகவும் சன்னியாசியாகவும் 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் நம்ம பாக்குறோம் ஒவ்வொரு வர்ணத்துக்கும். அது போல நாகி வர்ணி, நாகம் வர்ணி, நான் எந்த வர்ணத்தவனும் இல்ல அப்படின்னு. நாச்ச கிரகபதி, நான் கிரகத்தை பாதுகாக்கக்கூடிய கிரகஸ்தனும் இல்லை, கிரகபதியும் நான் இல்லை. நோ வானஸ்தோ, வானப்பிரஸ்தனும் நான் இல்லை. யதிர்வா அப்படின்னு, அப்படின்னா யதிர் அப்படின்னா யதிராஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமானுஜர் ஒரு பெயர் இருக்கு. ஏன் அது யதினா என்ன அப்படின்னா துறவி அப்படின்னு அர்த்தம். அதாவது உஞ்சவிருத்தி பிராமணர் அப்படின்னு சொல்லுவாங்க. உஞ்சவிருத்தி எடுத்துதான் அவர் உண்ணுவார். அப்படியாக மெண்டிகென்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. துறவியாக இருப்பார், ஆனா அவருக்கு எந்த விதமான செல்வமும் அவர் வைத்துக் கொள்ள மாட்டார். நம்ம குரு மகாராஜர்கள் எல்லாரும் பாக்குறோம் இல்லையா, அவங்கள் அனைவரும் துறவிகள், சந்நியாசிகள். அவர்கள், அதுதான் யதிர்வா. நான் எந்த சந்நியாசியும் இல்ல, சாதுவோ சந்நியாசியோ கிடையாது நான். கிந்து, ஆனால் புரோத்யன், பிரகாசமான, நிக்கில, எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரமானந்தமயமான பூரணமான அமிர்தாப்தேர் அப்படின்னா அமிர்த கடல் போன்ற கோபி பர்த்து, கோபியர்களின் பர்த்துனா பாதுகாவலன், கோபியர்களை அப்படியே தாங்கி பிடிச்சு பாதுகாக்க கூடியவன். கோபி பர்த்து பதகமலையோர், அவனுடைய பாத கமலத்தில், பதகமலையோர்னா அந்த 2 பாதங்களிலும் தாசானு தாசன். இதெல்லாம் இல்ல நானு. யாருனா
கோபிகளை பாதுகாத்து கோபிகள் பர்த்துவா இருக்கானே அந்த கிருஷ்ண பரமாத்மா, அவனுடைய தாசானு அவனுடைய திருவடிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தாசனுக்கு தாசன் நான்னு சொல்றார். அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தன்மையாக தான் யார் என் தன்னுடைய அடையாளமாக இதை சொல்ற. சோ இது வந்து ஒரு பத்யாவளி அப்படிங்கிற ஸ்ரீல ரூப கோஸ்வாமியினுடைய ஸ்லோக தொகுப்புல இது வருது. அதை வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல எடுத்து கிருஷ்ணராஜ கவிராஜ கோஸ்வாமி மகாராஜ் அதை எடுத்து சொல்ற. இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. சோ அவருக்கே அதுதான் அடையாளம் அப்படின்னா நமக்கு என்ன பெரிய அடையாளம்? சோ அதுதான் நம்முடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அப்படி ஜட வாழ்வில் அதாவது எப்போதும் நாம் சனாதனமாக அவனுடைய அம்சம் அப்படின்றது. சோ அப்ப ஜட வாழ்வில் வேறாகவும், அப்ப நம்ம இங்க வந்து பிறந்ததுக்கு அப்புறம் வேறையா இருக்கோமா? ஏன் சனாதனம்னு சொல்றாங்க? நம்ம இங்க வந்து பிறந்தோடனே நம்ம வேற ரூபம் ஆயிடுறோமா? நம்ம அவருடைய பங்கு இல்ல அப்படின்னு நம்ம அப்படியே விட்டு பிரிஞ்சு வந்துடுறோமா? இங்க மேலுள்ள வாழ்வுல போனோன்னுதான் அவருடைய அம்சமாக ஆகிறோம் அப்படின்னு அர்த்தமானா இல்ல. இல்ல, எப்போதும் அவர் அம்சம், சனாதனமாக அவருடைய அம்சம்தான் நாம் அப்படின்னு. அதாவது ஒருவேளை அம்சம் அப்படின்றத நாம் மறந்திருக்கலாம். ஆனால் உண்மை மாறுறது இல்ல. நம்ம சில சமயம் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் உண்மை அப்படின்றது மாறாது இல்லையா? சோ அது போல அம்சம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை அதுதான். நாம் அறிவதில்லை, ஏற்கவில்லை என்பதற்காக உண்மை மாறுவதில்லை, அதுதான் உண்மை. சோ நம் யாருக்கு அம்சமோ அவருக்குத்தானே சேவை செய்யணும். இப்ப கையின்னு இருக்குன்னா கை தனியா எங்கேயாவது வேலை பார்த்துட்டு வருமா? வராது இல்லையா? கையே நம்ம நம்ம சொல்றதுதான் செய்யும். இப்ப என்னுடைய வாய் வேற வேலை பார்த்துட்டு வருமா? இல்ல, என் வேலை, என்னோட மூளை எனக்கு என்ன சொல்லுது, பகவான் என்ன பண்ண சொல்லியிருக்காருன்னு நான் முடிவு பண்ணிருக்கேன், அதுதான் என் வாயும் செய்யுது. என் கண் வந்து வேற வேலை பாக்குது, என் வாய் வேற வேலை பாக்குதா? இல்ல. சோ நான் என்னுடைய பாகங்கள் எனக்கு வேலை செய்கின்றன, உங்களுடைய பாவங்கள் உங்களுக்கு வேலை செய்கின்றன இல்லையா? அதுதான் நாம் யாருக்கு அம்சமோ அவருக்கு தான் சேவை செய்வோம், வேலை செய்வோம். அப்ப இப்போ ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வேலை செஞ்சா அபராதம் இல்லையா? அது உங்களை புடிச்சுன்னு போயிடும், உங்களை வேலை விட்டு தூக்கிடுவாங்க. நீ யாருக்கு உண்மையா இருக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அதே போல ஏன் இப்படி சொல்றாங்க? அதுதான் இயல்பு. நீ யாருடைய அம்சமாக இருக்கிறாயோ அவருக்கு தான் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. சோ அப்ப இப்ப நம்ம கை கால்கள் நமக்கு உழைக்கிறது என்பது மிக மிக தன்மையான விஷயம், உண்மையான விஷயம். சோ அடுத்தது என்ன சொல்றார்? இப்ப அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்படி அம்சமாக இருக்கும் பொழுது நாம் எப்படி பகவானின் செயலுக்கு கருவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பகவான் பிரமாணமாக ஒரு இடத்துல சொல்றார். அதை நம்ம பார்க்கலாம். இப்ப பகவத்கீதை 2வது அத்தியாயம் 2வது ஸ்லோகமே அவரே சொல்றார். மனம் கலங்கி தன் ஆயுதங்களை எல்லாம் கீழே எறிந்து விட்டு அர்ஜுனன் நிக்கிறான் இல்லையா? அப்ப என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா, குதஸ்துவா கஷ்மலம் இதம்னு கேக்குறார். உனக்கு எங்க இருந்துதான் வந்தது இந்த அழுக்கு அப்படின்னு கேக்குறாரு. கஷ்மலம் அப்படின்னா இந்த மலம், அந்த அழுக்கு உன்னுடைய எண்ணத்துல நீ எப்படி தெளிவானவன், எவ்வளவு தூய்மையானவன், உனக்கு எங்கிருந்து இந்த இழுக்கு வந்தது அப்படின்னு கேக்குறார். இப்படி புலம்பக்கூடிய தன்மையில வந்துட்டியே எப்படி? விஷமே சமுபஸ்திதம். இப்ப விஷமே அப்படின்னா முக்கியமான நேரது, சமுபஸ்திதம் இருக்கிறது. அதாவது உபஸ்திதம்னா என்ன? வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு முக்கியமான கட்டம் வாழ்க்கையில வந்திருக்கு, காரியமாற்றி செயலாற்ற வேண்டிய தருணத்தில் என்ன கஷ்மலம் வந்து உட்கார்ந்துருக்கு, சமுபஸ்திதம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கு பெருசா அப்படின்னு கேக்குற. இப்படி ஒரு நிலை வந்து வந்துருச்சே உனக்கு அப்படின்னு சொல்ற. எங்க இருந்து அதாவது சில சமயம் நம்ம ஒண்ணு செய்ய போவோம், ஆனா ஒரு அழையா விரந்த அழியாக யாராவது வந்துட்டா நம்ம அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஐயோ இவங்க எப்படா போவாங்கன்னு உட்கார்ந்துட்டு இருப்போம்.
இல்லையா? அது போல வேண்டாத நேரத்தில் வேண்டாதவர்கள் வந்தால் என்ன பண்றது? சரி, அவங்க போட்டும் போட்டும் போட்டோம்னு பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? ஒரு முக்கியமாக ஏதோ செய்ய, அந்த மாதிரி முக்கியமான காரியம் செய்ய வேண்டிய சமயத்துல உனக்கு எங்க இருந்து வந்தது இந்த சிந்தனை அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணர். அனாரிய ஜுஷ்டம், வாழ்வின் அருமை தெரியாதவன், மதிப்பு அறியாதவன். அனாரிய ஜுஷ்டம் அப்படிங்கிறது செய்யும் இந்த செயலை நீ எப்படிடா செய்யற? வாழ்க்கையின் தரம் தெரியாதவன், வாழ்க்கையின் மதிப்பு தெரியாதவன் செய்யக்கூடிய செயல் அல்லவா இது, அதை நீ செய்கிறாயே அப்படின்றார். அவனுக்கு வந்து அஸ்வர்க ஸ்வர்கவியம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னா அவனுக்கு அப்படி நடத்த இருப்பவனுக்கு ஸ்வர்க்கமும் கிட்டாது. அப்படி ஸ்வர்க்கம் எப்போது கிட்டும்? புண்ணியம் செய்தால் கிட்டும். இவனுக்கு வந்து அந்த புண்ணியம் இல்லாத பாவம் செய்கிறான், அப்ப ஸ்வர்க்கம் கிட்டாது. அப்படி ஸ்வர்க்கம் கொண்டு போகாது. அதாவது ஸ்வர்க்கத்துக்கு கொண்டு போகாத செயல் இது. அதை செய்கிறாய் நீ, நல்ல செயல், புண்ணிய செயலே கிடையாதே. அதீர்த்திகரம் அர்ஜுன, அகீர்த்திகரம் அர்ஜுன, இது அகீர்த்திகரமான விஷயம். இதை ஏன் செய்யற? கீர்த்தினா என்ன? பெருமை. அகீர்த்தினா அவ பெயர், இகழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம். இதை ஏன் செய்கிறாய் அப்படின்னு பெற்றுத்தர வல்லதாக இருக்கிறதே, இதை நீ ஏன் செய்கிறாய் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்ததுலயே சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல கிளைபியம் ஸ்மகம பார்த்த, அது என்னன்னா கிளைபியம். கிளைபியம்னா ஆண்மையின்மை, இம்பொட்டன்சி, ஆண்மைத்தன்மை இல்லாத செயல் இது, வீரம் இல்லாத செயல் இது. உனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேக்குறார். நைத்த துவையுப பத்தியதே அப்படின்னா எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இது உனக்கு பொருந்தவே பொருந்தாதே. நான் தைத்த, அதாவது நை தைத்து, இது எந்த சமயத்திலும் உனக்கு பொருந்தாது அப்படின்ற. சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், இந்த சூத்ரமான, அதாவது ரொம்ப கீழ்மையான இந்த ஒரு எண்ணம், ஹிருதய தௌர்பல்யம், மனதினுடைய ஒரு பலவீனம் உனக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்கிறார். தியக்த்வா உத்திஷ்ட பரந்தப, தியக்த்வா அதை விடுப்பா, கைவிடு, தியக்த்வா லீவ் இட் அப்படின்னு சொல்றாரு. அதை கைவிட்டு உத்திஷ்ட எழுந்துரு, பரந்தப, பரந்தபனா எதிரிகளை வெல்பவனே அப்படின்றத ஞாபகப்படுத்துறாரு. அப்படி சொல்லி எழுந்துருன்னு சொல்றார். இப்ப இந்த இந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் கைவிட்டு எழுந்துருன்னு சொல்றார். அதே போல இன்னொரு இடத்துலயும் எழுந்துருன்னு சொல்றார். எங்க சொல்றார்? 11வது அத்தியாயத்துல நம்ம 33ல பாக்குறோம். எப்ப சொல்றாரு அது அப்படின்னா 11வது அத்தியாயம் என்ன? விஸ்வரூபம். அதுல கால ரூபமாக ரொம்ப பயங்கரமான ரூபம் காட்டிட்டார். அதுல எப்படி எல்லாரும் அழிக்கப்படுகிறார்கள்ங்கிறதையும் காட்டிட்டார். அப்ப சொல்றார், தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வா அப்படின்ற, நீ வந்து புகழை சேகரிக்க எழுந்துருடான்னு சொல்றார். நீ எழுந்துரு. எனவே அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, முதல்லயே நான் வந்து கால ரூபமாக எல்லாரையும் அழித்து விட்டேன் என்பதை நீ பார்க்கிறாய். எல்லாரும் அவையனோட வாய்க்குள்ள போய் விழறாங்க, நீ பாக்குற. உன்னோட எதிரிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் நீ என்ன நடக்க போறதுன்னு நான் உனக்கு சொல்லிட்டேன். இதுதான் நடக்க போகுது. சோ உனக்கு என்ன கவலை இப்போ? நான் தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப கவலையா இருந்தா சில சமயம் நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு கேட்கறதுக்கு சில ஜோசியர்கள் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உனக்குதான் நடக்க போத சொல்லிட்டேன்ல, நீ உனக்கு தோல்வியே இல்ல, வெற்றி தான். இதுதான் நடக்க போகுதுன்னா நீ ஏன் அதை செய்ய மாட்டேங்கிற? இது ஏன் இந்த இடம் முக்கியம்? இந்த ஸ்லோகம், இந்த உதாரணம்னா நடத்தி வச்சுட்டான் பகவான். இதுதான் நடக்க போகிறது என்பது நிர்ணயிக்கப்பட்டது. நாம் வெறும் கருவிகளாக அதை செய்கிறோம். அதாவது இப்போ ஒரு குழந்தை சைக்கிள் ஓட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பா அங்க பின்னாடி பிடிச்சிருப்பார், லைட்டா பிடிச்சிருப்பார். ஆனா அந்த குழந்தை என்ன நினைக்கும்? அப்பா பிடிச்சிருக்கார், அதனால நம்ம நல்லா ஓட்டலாம் அப்படின்னு தைரியமா ஓட்டிகிட்டே இருக்கும். அதான் அந்த பகவானுடைய கை. அவர் பிடிச்சிருக்கிறதுனால அந்த குழந்தையால் ஓட்ட முடிகிறது, இல்லைன்னா விழுந்துரும். அந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் அந்த குழந்தை ஓட்டுகிறது. அது போல இங்க வந்து நான் செய்து விட்டேன் எல்லாமே, நீ ஜஸ்ட் அதை தட்டி விட்டா போதும். இதுதான் நான் நடத்திட்டேன். நீ வந்து ஒரு கருவியாக இருந்து, அதாவது எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஓப்பனிங் செரிமனி அப்படின்றது, இல்ல ஒரு சோலார் பிளான்ட் போட்டிருப்பாங்க.
ஃபுல்லா எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லா மெக்கானிக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஆனா அந்த அந்த அசோசியேஷனோட தலைவர் வந்து அதை ஆன் பண்ணி விடுவார். அப்ப அவர் தான் ஃபுல்லத்தையும் பண்ணாருன்னு அர்த்தமா? வண்ணதமா வேலை செஞ்சவங்க தானே. அவர் வந்து அது மரியாதை நிமித்தமாக அவர் வந்து ஒரு கருவியாக இருந்து அதை ஆன் பண்ணி விடுறார் மரியாதைக்கு. அந்த மாதிரி நீ வந்து ஜஸ்ட் செய்யடா அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது ஜீத்வா, அதாவது நீ வந்து வெல்வதற்கு ஜீத்வா வெல்லலாம். யார? சத்ருவ. புங்ஷ்வ அப்படின்னா அனுபவிக்கலாம். நீ எதை அனுபவிக்கலாம் அப்படின்னா ராஜ்யத்தை அனுபவிக்கலாம், ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றார். நீ எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்றார். மயை வைத்தி என்னால் நிகதா கொல்லப்பட்டு விட்டனர் அப்படின்னு சொல்றார். பூர்வம் ஏவ பழைய திட்டப்படி, பழைய முன்பே நிர்ணயிக்கப்பட்டபடி என்னால் அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டனர். நிமித்த மாத்திரம், அதுதான் முக்கியமான வார்த்தை இங்க, நிமித்த மாத்திரம். நீ கருவியாக மட்டுமே இருந்து இதை வந்து செய் அப்படின்னு சொல்றார். பவ சவ்யசாச்சின். சவ்யசாச்சின் நீ அப்படின்னா 2 கைகளாலும் அம்பு விடக்கூடிய திறமை கொண்டவன். நம்மளால ஒரு கையிலேயே நமக்கு அம்பு விட தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அர்ஜுனன் 2 கைகளாலும் ஒரே நேரத்தில் அம்பு விட பழக்கப்பட்டவன். அவ்வளவு பெரிய வில்வீரன் நீ ஏன் வந்து பயப்படுகிறாய்? நிமித்த மாத்திரமாக இருந்து வந்து செய். இப்ப ஒண்ணும் இல்லாதவங்களே நிமித்த மாத்திரமா செய்ய முடியும் கருவியாக இருந்து. உனக்கு இத்தனை திறமை இருக்கும் போது நீ ஏன் நிமித்த மாத்திரமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டு பண்ற. என்னுடைய காரியத்துக்கு நீ கருவியாக இரு, நான் காரியமாற்றுகிறேன், நீ கருவியாக இரு. அதாவது அவர் காரியம் சாதிக்க நம் உதவி தேவையில்லை. நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், நீ வந்து பண்ணிடான்னு பகவான் கெஞ்ச வேண்டியது இல்ல. ஐயோ நீ வந்து இதை பண்றியான்னு நம்ம பண்ணிடலாம், அவரே பண்ணலாம். இப்ப ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு இதுக்குள்ள அப்படியே அடுக்கிறது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை எடுன்னு நம்ம சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருப்போம். இதை எடுத்துக்கப்பா, அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடுன்னு சொல்லுவோம். நம்மளே எடுத்து போடுன்னு நமக்கு தெரியாதா? நம்ம ஏன் குழந்தைக்கு சொல்றோம் அழகா போடு போடு போடு, நல்லா போட்டுக்கிறியே. அப்படிதான் அந்த ட்ரெஸ் போட முயற்சி செய்யற குழந்தையா இருக்கலாம். சில ஒவ்வொன்னா கத்து கொடுக்குறோம் இல்லையா குழந்தைக்கு. என்ன பண்றோம்? அதுக்கு சொல்லி 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 அதை என்கரேஜ் பண்றோம், பண்ண வைக்கிறோம். ஏன் நம்மளே போட்டு விட்டா வேலை முடியும்ல, அதை ஏன் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா அது கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் செய்தோங்கிற பெருமை அதற்கு வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணவர். அதேதான் பகவான் இங்க பண்றார். அவருக்கு என்ன பண்றதுக்கு அவர் ஏன் நம்மளை கெஞ்சணும்? அர்ஜுனனையே சொல்லணும். இத்தனை பேரை கால ரூபமாக இருந்து கொல்வதை காட்டி விட்டார், ஆல்ரெடி கொண்டுட்டார் எல்லாரையும். அதை ஏன் அவர் நிஜமாகவே பண்ணக்கூடாது? பண்ணிருக்கலாம். ஏன் அர்ஜுனனை பண்ண சொல்றார் அப்படின்னா அவர்களுடைய கடமையை அவர்கள் ஆற்ற வேண்டும். அவர்களுடைய நன்மைக்காக தான் அதை செய்ய சொல்கிறார். அவர்களை மேம்படுத்தணும், அதற்காக தான். அவர்கள் வந்து தன்னுடைய கடமைகளை சரிவர ஆற்றவில்லைன்னா அவர்களுடைய பாவம் கழியாது, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நிறைவேறாது. அதனால அதை செய்ய சொல்றார். சோ நம்மை வந்து பகவான் செய்விக்கிறார். இப்படிதான் எந்த காரியத்துக்குமே இதைத்தான் நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம என்ன நினைக்கிறோம்? நாம செஞ்சுட்டோம், நம்முடைய திறமை, நமக்கு திறமை இருக்கிறது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதனால நாம் செய்கிறோம். அந்த வாய்ப்புமே என்னுடைய திறமையால் தான் கிடைக்கிறது. நீங்க வந்து நல்லா பேசுறீங்க, 4 இதுல வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா என்னுடைய திறமையை வச்சு என்ன கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறோம். அப்புறம் நீங்க வந்து நல்லா ஒண்ணு பண்றீங்க அப்படின்னா, ஒரு சமையலே ரொம்ப நல்லா பண்றீங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெருமையா நம்ம நினைக்கிறோம். எதுவாக வேணுமாலும் இருக்கலாம். எல்லாமே என்னுடைய திறமைக்கு கிடைத்த பரிசு, திறமைக்கு கிடைத்த வாய்ப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இங்க என்ன சொல்றார் பகவான்? நான் எல்லாம் செய்து விட்டேன்டா, நீ கருவியாக இருந்து மட்டும் செய்யணும். இதுதான் நம் அனைவருடைய வாழ்க்கையிலுமே நடக்கிறது. நமக்கு அதாவது எப்படி விஸ்வரூபத்தில் கால ரூபமாக இருந்து எல்லாரையும் கொன்று பின்பும் அர்ஜுனனை கூப்பிட்டு நீ வந்து செய்யன்னு சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அவர் சொல்கிறார். அவனுடைய கடமையை அவன் சரிவர ஆற்றியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்.
என் காரியத்துக்கு நீ கருவியாக இருடான்னு கூப்பிடுறார். அதான், அதாவது பக்தனுக்கு பெருமை பகவானின் கருவியாக இருப்பதுதான். பக்தனுடைய மிகப்பெரிய பெருமை என்ன அப்படின்னா பகவானுக்கு கருவியாக அந்த காரியத்தை செய்யறது. அது போலதான் நம்முடைய திறமையாகவும் பகவான் இருக்கிறார், நமக்கு வாய்ப்பாகவும் பகவான் இருக்கிறார். திறமையே அவர் கொடுத்ததுதான். திறமையாக, அதாவது திறமையாக நான் இருக்கிறேன்னு தானே பகவத்கீதையில சொல்றார். அந்த வாய்ப்பையும் அவர் தான் கொடுக்கிறார். நம்ம அதுக்கு ஜஸ்ட் கருவியாக இருந்து அதை நம்ம செய்கிறோம். அதுக்கு நம்ம உழைக்கணும். அவர் நம்மை தேர்ந்தெடுக்கிறார், இதற்காக நமக்கு அவர் கொடுக்கிறார் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும். அதை நாம அவர் கொடுத்த திறமையை அவருடைய சேவையில் நாம் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம உணரணும். அதை விட்டுட்டு என்னுடைய திறமை எனக்கு கிடைச்சது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்ப இப்படி ஒரு எண்ணம் வரும்? அவருக்கு கருவியாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வரும்? அதான் எப்படி அவருக்கு கருவியாக இருப்பது அப்படிங்கிறது தானே கேள்வி. எப்படி வரும்? அது எப்படி இருப்பது அவருக்கு கருவியாக? நான் எனக்கு வேண்டியதானே நான் செய்கிறேன், அவருக்கு கருவியாக இருக்கிறேன்னு எப்படி சொல்றீங்க? அது எப்படி புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா, அங்குதான் வருகிறது நம்முடைய பணிவு, ஹியூமிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா? பகவானை முழுமையாக ஏற்றால் பகவான், அதுக்குதான் இத்தனையும் நம்ம சொன்னோம். இத்தனையும் படிப்படியாக பார்த்ததனுடைய காரணமே அதுதான். நாம யாரு? பகவானின் அம்சங்கள் அப்படின்னு பார்த்தா பகவானுக்கு தான் நாம் சேவை செய்ய வேண்டும். பகவான் அதாவது நியமிக்கிற காரியங்களை நாம செய்யறோம். அவருக்காக தான் நாம் செய்ய வேண்டும். நம்ம தனிச்சு ஒன்னும் செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டே வந்தோம்னாதான் நமக்கு பகவான் அனைத்தையும் செய்து விடுகிறான். நாம ஒரு கருவியாக இருந்து அதை செய்விக்கிறோம். இப்ப கூட நீங்கள் இவ்வளவு பேர் இதை கேட்க வேண்டும் என்பதும் நான் அதை சொல்ல வேண்டும் என்பதும் பகவான் நிர்ணயித்தது. அதை நாம ஒரு கருவியாக இருந்து அதை செய்விக்கிறோம். அப்படி அவ்வளவுதான். எப்படி இந்த லேப்டாப் ஒரு கருவி, இந்த இன்டர்நெட்டை கொண்டு நமக்கு கொடுக்கறதுக்கு. இன்டர்நெட் என்ன கருவி? உங்களையும் என்னையும் கனெக்ட் பண்றதுக்கு இல்லையா? அது போல எப்படி இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த வாய்ப்பு அப்படின்றத கொடுத்தது அப்படின்றது ஒரு குழுவினர் என்னை நியமிச்சிருக்காங்க. அவர்களும் பகவானின் பிரதிநிதிகள். அவர்கள் நிச்சயித்து என்னை தேர்ந்தெடுத்ததன் பேர்ல தான் நான் இதை செய்கிறேன். இதுவும் நானா ஒரு முயற்சி எடுத்து செய்யல. எனக்கு அவங்க சொல்றாங்க, இதுதான் தாசானுதாசன், அவர்கள் பகவானின் தாசர்கள், அவர்களுக்கு நான் தாசியாக வேலை செய்கிறேன், அவ்வளவுதான். அவர்கள் சொல்றாங்க, அதுக்காக நான் செய்யறேன். இது நான் எடுத்து செய்யல. அவர்கள் நிர்ணயித்ததை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் அப்படின்றது. அப்படியாக ஒரு காரியத்தை நாம் பகவானின் பிரதிநிதியாக இருந்து செய்கிறோம். பகவானின் கருவியாக இருந்து செய்கிறோம். சாரி, பகவானின் பிரதிநிதியாக இல்ல, பகவானின் கருவியாக இருந்து செய்கிறோம். சரியா? இப்ப ஒரு 2-3 எக்ஸாம்பிள் அழகா சொன்னார் கௌராங்க தர்ஷன் பிரபு. அவரோட லெக்சர்ல கேட்டேன், என்ன சொல்றாருன்னா, ஒரு காய்ந்த மூங்கில் குச்சி தான் இல்லையா? அந்த குச்சியில வச்சு பகவான் புல்லாங்குழல் மீட்டும் போது கேட்பவர்கள் கண்ணில நீர்கள் வரவழைக்கிறதே. அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த துளைகள் வழியே கிருஷ்ணரின் அந்த பிராணவாயு இசையாக வருகிறது. அதுவே மற்றவர்கள், அதை கேட்பவர்கள் மனதை துளைக்கிறதுங்கிறார். இந்த துளை அவர்கள் மனதுல, துளையிலிருந்து வரக்கூடிய பகவானின் இசை அவர்கள் மனதுக்குள்ள துளை இடுகிறதா அப்படின்னு சொல்றார். அப்ப துளை வழியே வருகிற அந்த ராகம் இதயத்தில் துளை போடுகிறது அந்த அளவுக்கு. அப்ப கண்களில் நீர் மல்குகிறது. இது கோயின்சிடென்டலி நான் ஒரு பாசுரத்துல இப்ப ரீசெண்டா பார்த்தேன். பெரியாழ்வார் திருமொழியில அவர் சொல்றார், 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம்.
வான் இளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன். வான் இளவரசு வைகுந்த குட்டன், வைகுந்த குட்டன் தான் அங்கேயும் சொல்றார். வான் இளவரசு, வான்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானுலகில் அங்கு இளவரசனாக இருக்கக்கூடிய வைகுந்த குட்டன். குட்டன்னா இங்க வந்து பெரியாழ்வார் யசோதை பாவத்துல கண்ணனை குழந்தையாக பார்த்து பாடுறார். அப்ப சொல்றார் வைகுந்த குட்டன், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டன் சிறு குழந்தை, அவன் வான் இளவரசு, அந்த வானுலகத்துக்கு இளவரசனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். வாசுதேவன் மதுரை மன்னன், இங்கு வந்து அவனை மன்னனாக பார்க்கவில்லை, இளவரசனாக தான் பாக்குறாங்க. ஏன்னா இவன் கண்ணன் என்கிற குழந்தை. வாசுதேவன் மதுரை மன்னன், மதுரை மதுரா இல்லையா, வசுதேவருக்கு மகனாக மதுரையில் பிறந்தான். அதனால வாசுதேவன் மதுரை மன்னன். நந்தகோன் இளவரசு, நந்த மகாராஜரனுடைய இளவரசனாக இருக்கிறான். கோவலர் குட்டன், கோவலர் அப்படிங்கிறது வந்து அந்த கோகுல வாசிகளினுடைய பெயர். கோவலர் குட்டன், கோவலருக்கெல்லாம் இவன் குட்டன், அவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை இவன். கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது அப்படின்னு சொல்றாரு. அந்த கோவிந்தனாகப்பட்டவன் குழல் கொடு ஊதின போது, குழலூதின போது எப்படி இருந்துதான், வானிளம் படியர் வந்து வந்து இண்டி, வானில் இருக்கக்கூடிய அந்த இளம் கன்னிமார்கள் அவர்கள் வந்து அழகுபடுத்தி கொண்டு பார்ப்பவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கணும். அது போல தன்னை அழகுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அழகில் தான் ரொம்ப மனம் லயித்து இருப்பார்கள். அழகுபடுத்திக்கணும், சிருங்காரம் பண்ணிக்கணுங்கிறதுலதான் இருப்பாங்க. ஆனால் அவர்களையே ஈர்க்கிறதா இது. வானிளம் படியர் வந்து வந்து ஏண்டி, அங்க வந்து கீழே இவன் கூட்டம் வந்து அப்படியே கூட்டம் போட்டுருவாங்களாம். குழுமி நின்றுவார்களாம். மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, அவர்களுடைய மனமே உருகி மலர் போன்ற அவர்களுடைய கண்கள் அழகிகள் இல்லையா. வானிளம் படியர், அங்க இருக்கக்கூடிய பெண்கள், வானில் இருக்கக்கூடிய ரம்பை, திலோத்தமை, மேனகை போன்றவர்கள் அழகிய அழகுக்கு பெயர் போனவர்கள். அந்த மலர் போன்ற அவர்களுடைய கண்கள் பனிப்ப, கண்கள் வந்து அவர்கள் சிருங்காரம் பண்ணியிருக்காங்க. கண்கள் கண்ணீர் வந்தா அந்த சிருங்காரம் கலையும், ஆனாலும் அதையும் மீறி அந்த கண்கள்ல கண்ணீர் வருதான். சோ வானிளம் படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்ப, தேனளவு செறிக்கூந்தல் அவிழ, அங்கு தேன் வாசம் வருகிறதா. அவர்கள் அதாவது தேன் இருப்பது போல இணைத்து வண்டுகள் வரக்கூடியது. அதனாலதான் தேன் அளவு அங்க இருக்கான் அவர்களுடைய கூந்தல்ல. நம்ம பாக்குறோம் இல்லையா, பெண்களுக்கு கூந்தலுக்கு வந்து இயற்கையாகவே மனம் இருக்கா இல்லையான்னு பேசப்படுறதெல்லாம் பாக்குறோம். அவர்கள் அந்த மலர்களை சூடிக்கொள்வதால் அங்க தேன் சொரிகிறதா அவர்களுடைய கூந்தல். அப்படியாக தேனளவு செறி கூந்தல்லாம், செரிமையானது அடர்த்தியான கூந்தலே அவிழ்கிறது. அந்த அந்த அளவுக்கு லயிச்சு போயிட்டாங்க. அப்படி சென்னி வேர்ப்ப செவி சேர்த்து நின்றனரே, அங்கு சென்னினா நெற்றி, அப்படி வேர்க்கிறது. அதை கேட்க கேட்க மனம் லயிச்சு போய் அவர்கள் செவி சேர்த்து நின்றனர். செவியை கொண்டு அந்த இசையோடு சேர்த்து கொண்டு விட்டார்கள், இசையை கொடுக்கிற கண்ணனோடும் சேர்த்து கொண்டு விட்டார்கள். அப்படியாக இருக்கிறதா. அது போல அந்த பிரபு பேசினதுல இப்படி சொன்னார். அது வந்து அந்த துளைகள், அந்த காய்ந்த மூங்கில் கற்றைகள், மூங்கில் குச்சிகள் எப்படி வந்து ஒருவர் கண்ணில் நீர் வரவழைக்கிறது அப்படிங்கிறதுக்குதான் இத சொன்னார். அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது இந்த பாசுரம், அதனாலதான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப இது அடுத்தது பாத்தீங்கன்னா, இது எப்படி வந்து, இது ஏன் அந்த எப்படி அந்த குழல் வந்து இப்படி ஒரு தன்மை அதற்கு வருகிறது அப்படின்னா, அது பகவானின் கருவியாக இருக்கிறது. தன்னுடைய தன்மையே அவ்வளவுதான் அதுக்கு, அது ஹம்பிள் ஸ்டிக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுக்கு எப்படி அப்படி ஒரு திறமை வருகிறது, திறன் வருகிறது, சக்தி வருகிறது அப்படின்னா, இத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதற்கு எப்படி வருகிறது அப்படின்னா, பகவான் வாயின் குழலாக அது இருக்கிறது. பகவானுக்கு அது கருவியாக அங்க போய் நிற்கிறது. அதை வச்சு அவர் பாடுறார், இசை சமைக்கிறார்.
அதனால அது வருது அப்படின்றது. சோ பகவானின் கருவியாக எப்படி இருத்தல்னா தன்னுடைய நிலையை மறந்தே போயிடணும். தன் மேல துளை போடுறாங்க அப்படின்லாம் கவலைப்படக்கூடாது. என்ன போடுறாங்களோ அது பகவான் கொடுக்கிறாருன்னு பார்த்தா பகவான் நம்மை வைத்து ஏதோ ஒன்று பெரிய விளையாட்டு விளையாட போகிறார். நம்மை வைத்து ஒரு பெரிய விஷயம் செய்ய போகிறார் அப்படின்னு நினைச்சு நம்ம எல்லாத்துக்குமே இடம் கொடுத்து போயிடணும் பகவானுக்கு. அது அப்புறம் தாமோதர லீலை பத்தி சொல்றார். என்ன அப்படின்னா 2 மாபெரும் அர்ஜுன மரங்களை வீழ்த்துவதாக வேரோடு சாய்ப்பதாக நம்ம பாக்குறோம். அதுல யசோதை மாத்தா அதுல வந்து உரல் ரொம்ப பெருசா, உரல் போய் மரத்தை வந்து முறிச்சிருமா? இது நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்ம எப்போ என்ன பாக்குறோம்னா கிருஷ்ணர் கயிற்றால கட்டியிருக்கா யசோதை. அந்த கயிறு ஒரு உரலில் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த குழந்தை தவழ்ந்து போறான். அவன் தவழும் பொழுது அந்த உரலும் இழுத்து கொண்டே போகிறது. ஏன்னா அவன் தவழறான், அவன்ல கட்டியிருக்காங்க கயிறு, அந்த கயிறு உரல்ல கட்டியிருக்கு. அதனால இப்ப நீங்க எதையோ ஒண்ணு உங்க கையில கட்டியிருந்து நடந்தீங்கன்னா அது உங்க பின்னாடியே வரும். அது போல அவன் பின்னாடியே வருகிறது. அவன் 2 அர்ஜுன மரங்களுக்கு இடையில புகுறான். அதனால அந்த கயரும் புகுது, அந்த உரலும் புகுது. ஆனா உரல் போனா மாட்டிக்குது இல்லையா? ஏன்னா உரல் போகிறதுக்கு அதுல இடம் இல்லை. அதனால என்ன பண்ணுது, உரல் வந்து அந்த அர்ஜுன மரங்களை சாய்ச்சிட்டு ஃபர்தரா போகுது அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு அந்த உரல் வந்து இந்த அர்ஜுன மரத்துல மாட்டி உடஞ்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த கயத்தோட அத்துக்கிட்டு போயிருக்கலாம். கிருஷ்ணர் அப்படியே போயிருக்கலாம், மாட்டிக்கிட்ட காரணத்தினால இந்த உரல் இங்கேயே நின்றுக்கலாம், நடந்திருக்கலாமா இல்லையா? ஆனா எப்படி வந்து அந்த உரல் போய் அர்ஜுன மரத்தை பொழந்துச்சுப்பா. இதுதானே அற்புதம். ஆனா இன்னொன்னு யோசிங்க, இந்த கயரும் யசோதா என்ன பண்ணா, வீட்டுல இருந்த சின்ன சின்ன சணல் கயிறு, துணியில இந்த வேஷ்டி துணியை பிச்சு எடுத்தா ஒரு கயிறு கிடைக்குமே, அந்த மாதிரி கயிறு அவற்றை வைத்துதான் கட்டினாள். சணல் கயிறு, சணல் கயிறு என்ன கயிறு மரத்தை கட்டி இழுத்துற முடியுமா? அதுக்கு அவ்வளவு வலு இருக்கா? எப்படி அந்த கயிறு போய் அதை இழுக்குது? மரத்தை முறிக்கிற அளவுக்கு அந்த கயிறுக்கு சக்தி இருக்கா? அவர் கையில அவருக்கே உடம்பு வலிக்க கூடாதுன்னு ஒரு லேசான கயிறு இழுத்தா பிச்சுக்குமா இருக்கும், அப்படி ஒரு கயிறை தான் கட்டுறா அவ. ஆனா அவர் நகரக்கூடாதுன்னு ஒரு உரல் மட்டும் ஓகே. அது வந்து ஒரு அதுவும் என்ன மர உரல் தான், மரத்தால செய்யப்பட்ட உரல் தான். அதுலதான் கட்டியிருக்கா. அந்த நம்ம சொல்ற அந்த குந்தாணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாடு பக்கங்கள்ல, மதுரை பக்கங்கள்ல. சோ அதுலதான் கட்டியிருக்கா. இந்த அர்ஜுன மரங்கள் எவ்வளவு, இந்த குந்தாணியுமே இந்த இந்த உரலுமே போய் அத முறிச்சிருமா? அது இது மாதிரி 10 உரல் பண்ணலாம். அந்த மாதிரி உள்ள மரங்கள் அது. ஒவ்வொரு மரத்திலையும் இது போல 10-20 உரல்கள் பண்ணலாம். அப்படிப்பட்ட பெரிய மரங்கள் அத போய் இந்த ஒரு உரல் அடிச்சிடுமா? அப்ப என்ன இதுல இருந்து புரியுது, அவை வெறும் நிமித்த மாத்திரமாக பகவானின் கருவியாக இருந்திருக்கின்றன, அவ்வளவுதான். அவர் ஒரு சின்ன கயறு அதை போட்டு போறாரு. அதுல வந்து அவ்வளவு பெரிய உரல இப்படிப்பட்ட சின்ன கயிறு இழுத்துருமா? அதுவும் இருக்குல்ல. இல்ல ஒருவேளை அந்த கயறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா உரலே உடஞ்சு போயிடும். இல்ல உரல் ரொம்ப பெருசா இருந்து கயறு ஒல்லியா இருந்தா கயரும் அத்துக்கிட்டு போயிடும். ரெண்டுமே ஆகலையே. இது வந்து ஸ்ட்ராங்கா, உரல் ஓரளவுக்கு கயரை விட ஸ்ட்ராங் தான் இங்க பார்த்தோம்னா. ஆனா அந்த கயரை இழுக்கும் போது உரலும் அழகா போகுது. அங்கு போய் எப்படி அந்த உரல் வந்து தன்னை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த அந்த 2 மரங்களை வேரோடு சாய்த்தது அப்படின்னா அவற்றுக்கு ஏதாவது திறமையா? இல்ல, அவை வெறும் கருவிகள் தான், பகவானின் லீலை தான் அது அப்படின்றத நம்ம பாக்குறோம். சோ இதுதான் எப்படி நாம் பகவானின் கருவியாக இருந்தால் நம் திறமைக்கும் மேற்பட்ட காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும் அப்படின்னு. நம்மால் இல்ல, அதாவது சாதிக்கப்படும்.
செஞ்சிருப்போம், அந்த காரியத்தை நம்மளால செய்ய முடியும், செஞ்சுட்டு வந்திருப்போம். ஆனா அது திறமைக்கு உட்பட்டதானா உண்மையில நம்ம பெருமையா வாங்கிப்போம், அதுக்கு பட்டம் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து பெருமைப்படுத்துவாங்க, ஷால்வை போத்துவாங்க, அதுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணலாமா இருக்கும். ஆனா இது பகவத் சேவையில பகவான் எதுவும் எனக்கு கொடுத்த திறமையில் தான், அவனுடைய லீலையின் காரணமாகத்தான் நான் இதை ஏதோ செய்து விட்டேனே தவிர எனக்கா இதுக்கு இவ்வளவு திறமை இருக்கா, தகுதி இருக்கானா இல்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் தான் நாம பார்க்கணும் நம்மள. உண்மையும் அதுதான். நம்ம இது வந்து ஒரு புதுசா ஒன்ன சொல்லி இந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. உண்மையும் அதுதான். பகவான் கொடுத்த திறமை, பகவான் கொடுத்த வாய்ப்பு, அதனை பயன்படுத்தினோம், வெற்றி பெற்றது. அதனால புரஸ்காரம் எல்லாம் யாருக்கு வருது? அதாவது சர்டிபிகேட்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைக்குது? நமக்கு தான் கிடைக்குது. பகவான் செய்விக்கிறான், ஆனா அவனுக்கு பெரிய சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது, அவன் வாங்கிக்க மாட்டான், நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவான். கரெக்டா? சோ அப்படியாக இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், கோவில்ல ஸ்ருங்காரம் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப அந்த பூஜாரி கிட்ட நம்ம சொல்றோம், ரொம்ப அழகான ஸ்ருங்காரம் பிரபு, இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்கன்னு. ஆனால் அவர் வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு. அவர் மட்டும்தான் அலங்காரம் பண்ணாரா? மாலை கட்டியவர்கள், அந்த வஸ்திரங்களை தைத்தவர்கள், வஸ்திரங்களுக்கு ஏற்ற ஆபரணங்களை செய்தவர்கள், அந்த ஆபரணங்களை தேர்ந்தெடுத்து அதனை வந்து இவர் ஒருவராக அந்த ஸ்ருங்காரம் பண்ணிருக்க மாட்டார். அவரோடு சேர்ந்து அந்த, அதாவது இஸ்கான் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா பொதுவாக எந்த கோவிலிலுமே நீங்க பாத்தீங்கன்னா அணியப்பட்ட ஆபரணங்களும் உடைகளும் அதனை பராமரிக்கிறதுக்குன்னே ஒரு செக்ஷன் இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதனால்தான் திரும்ப அதது இடத்துக்கு நீட்டா போகக்கூடிய ஒருத்தவங்க அங்க இயங்கி கொண்டு இருப்பதால் தான் இங்கு ஒருவரால் சிருங்காரம் செய்ய முடிகிறது. இல்லைன்னா நான் இதுக்கு இந்த கலர்ல மாலை போடணும்னு நினைச்சேன், இந்த நெக்லஸ் போடணும்னு நினைச்சேன்னு ராதாராணிக்கு தேடுறீங்கன்னா கிடைக்கணுமே. அது வந்து நீங்க கழட்டி எல்லாம் பண்ணிருப்பீங்க. அத நான் வந்து காலையில ஸ்ருங்கார் பண்றது ஒரு குழு, அடுத்தது ஈவினிங் அந்த ஷைன ஆர்த்திக்கு ஸ்ருங்காரம் பண்றது இன்னொரு குழு. அதாவது ஸ்ருங்காரத்தை பூரா கழட்டணும் அழகா, ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகா இரு போட்டிருக்காங்களோ அதுபடி கழட்டி அவர்களுக்கு புது ஆடை மாற்றணும். இதுக்கெல்லாம் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு அந்த ஆர்த்தி செய்த அந்த பூஜாரிக்கு தெரியும். அவர் வந்து நான் தானே ஏத்துக்க மாட்டார். அவர் என்ன நினைப்பார், இது எவ்வளவோ பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்கங்கிற உணர்வோட தான் அவர் அங்க இருப்பார். அப்படியாக இது வந்து ஒவ்வொருவருக்கும் அதாவது ஒரு எம்ப்ராய்டரியா இருக்கலாம், அதுக்கு தெரிஞ்ச கலர் காம்பினேஷன் அந்த ட்ரெஸ்ஸுக்கு பண்றதா இருக்கலாம், இது எல்லாமே ஒருவருக்கு திறமை கொடுக்கிறார் பகவான். அந்த திறமையை நீ எனக்கு பயன்படுத்து அப்படிங்கிற வாய்ப்பையும் கொடுக்கிறார். அது அப்புறம் அது வெற்றி பெறுகிறது எப்போ? அது ரொம்ப அழகா செய்யப்பட்டு அதை அசம்பிள் பண்ணி வெளியில வரும்போது, பகவானுக்கு அலங்காரம் செய்து வரும்போது, அழகா இருக்கும்போது அவர்களுடைய பாவங்கள் அங்கு ஒழியும். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கிற நன்மை. இந்த செய்கிற சேவகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, நாமளே ஒரு இடத்துக்கு போய் இந்த மாலை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க தான் அந்த மாலை கட்டின சேவை செய்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாலை அங்க அழகா அவர் கையில நிக்குது, எல்லாரும் பார்க்கும்போது அந்த மாலையை ஒரு நிமிஷம் ஒவ்வொன்னா ரசிக்கிறாங்க. அதுல அவருக்கு போட்டிருக்க ஆபரணங்களை ரசிக்கிறாங்க, உடைகளை ரசிக்கிறாங்க, கலர் காம்பினேஷன் பாக்குறாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. சில பேர் நினைப்பாங்க இந்த கலர்ல நம்ம ஒரு சேலை வாங்கிக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாதிரி என்கிட்ட கூட இருக்கு, நானும் இன்னைக்கும் கிருஷ்ணரும் ஒரே கலர், அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு பக்தர் போய் நிற்கும் போது அவருக்கு பல எண்ணங்கள் தோணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த ஆடை அணிகலன்கள் போக பகவானே அழகு நிரம்பியவர், அவருடைய அழகுக்கு இவையெல்லாம் அழகு சேர்க்கின்றன அப்படிங்கிறதையும் பக்தர் பார்ப்பார். அதுதான் உண்மையும் கூட. இப்படி இருக்கும்போது எதுக்கு இத சொல்ல வந்தேன், இத்தனை அழகு இருக்கும்போது அவரே இவ்வளவு அழகானவர். அப்போ அந்த விக்கிரகங்களை வடிச்சவங்களை யோசிச்சு பாருங்க. அந்த மார்பிளா இருக்கலாம், இல்ல கிரானைட்டா இருக்கலாம், கரிய உருவமாக இருக்கலாம், வெண்ணிற உருவமாக இருக்கலாம் பகவான்.
உலோகங்களாக இருக்கலாம், அதுல ஒரு புன்னகை இருக்கலாம். அந்த புன்னகையோட வடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த சிற்பிகளை பாருங்க. சோ எல்லாரும் தன்னுடைய திறமைகளை இங்க பகவான் மேல செலுத்தியிருக்காங்க. அதனால அந்த பகவான் அந்த விக்கிரக ரூபமாக இருக்கக்கூடியவர் அழகா இருக்கார். சரி, அவர் முடிவு பண்ணிட்டார் தான் அங்கு அழகாக நிற்க வேண்டும் என்று. சரி, இவர்களுக்கெல்லாம் அவர் இப்ப எப்படி அந்த அர்ஜுன மரங்களை சாய்க்க வேண்டும் என்று கிருஷ்ணர் முடிவு செய்தாரோ, அது எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான கயிறாக இருந்தாலும் அந்த கயிறு அதை உடைச்சது, இழுத்துட்டு போனது இல்லையா? அது போல நமக்கு இவர் கையில் போனது அந்த வேலைன்னு வச்சுக்கோங்க. பகவான் முடிவு செய்திருக்கார் தான் அந்த கோவிலில் எப்படி ஒரு அழகான விக்கிரகமாக நிற்க வேண்டும், குறையில்லாத ஒரு விக்கிரகமாக நிற்கணும். பார்ப்பவர்கள் என்னை என்னை நான் பார்ப்பவர்களை ஆக்கர்ஷிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அப்படின்னா நமக்கு என்ன இருக்கிறதோ இல்லையோ நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு திறமை என்கிற அந்த சக்தியையும் கொடுத்து நம்மை அவர் முன்னேற்றுவார், நம்மை செய்விப்பார், காரியம் ஆற்றுவிப்பார், நம்ம செஞ்சுப்பார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதான் இறுதியாக இது என்ன அப்படின்னா, நம்முடைய திறமையாகவும் இருக்கட்டும், நமக்கு வாய்ப்பும் இருக்கட்டும். திறமை இருந்து வாய்ப்பு இல்லைன்னா, திறமை நிறைய இருக்கு, நம்ம நல்லா பண்ணலாம், அப்படி எல்லாம் பண்ணலாம், நமக்கு நிறைய பண்ண தெரியும், எம்ப்ராய்டரி அப்படி போட தெரியும் எல்லாமே. ஆனா வாய்ப்பு வேணுமே கோவில்ல போய் பண்றதுக்கு, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை கூப்பிடணுமே மூத்த பக்தர்கள். அதற்குதான் சேவை வேண்டும் சேவை வேண்டும்ங்கிற ஜபம். அதை நாம செய்யும் போது அது பகவான் கேட்டு நம்ம தேர்ந்தெடுப்பான், அவன் அளிப்பான். அதுதான் கருவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அவனே கொடுப்பான். அததான் குந்தி மகாராணி சொல்றா ஸ்ரீமத் பாகவதத்துல, என் மகன்கள் வெறும் புலன்கள் தான். அவனுக்கு கோபம் வரும், ஒருத்தருக்கு திறமை இருக்கும், எல்லாம் அவர்கள் வெறும் புலன்களின் பொம்மைகள் தான். அவர்களின் உயிர் யாரு, அந்த ஜீவன் யாரு அவர்கள் எல்லாருக்குள்ளனா கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறார். அதாவது அவர்கள் அந்த கிருஷ்ணர் என்கின்ற அந்த ஜீவன் இல்லைன்னா அவர்கள் திறமையெல்லாம் ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட்ன்னு சொல்றா குந்தி மகாராணி. சொல்றா இல்லையா, எனக்கு நீ ஏன் போற, எங்க கூடவே இருந்துரு, நீ எங்களை எவ்வளவு பாதுகாத்த அப்படின்னு சொல்றா. அப்ப சொல்றா, நீ இல்லாத எங்களுடைய வாழ்வு ஒன்றுமே இல்லை அப்படின்னு. இத எப்படின்னா, இப்ப யஜ்யம் யாகம் யஜ்யம் எல்லாம் நடத்தும் போது இந்த கட்டை அந்த அந்த சமித்து பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம நெருப்பு வளர்ப்போம் இல்லையா? அதுக்கு எவ்வளவு அப்படி நல்ல பொருட்களாக இருக்கும்போது, அந்த நெருப்பு இருக்கும் பொழுது நீங்கள் நெய்யை ஊற்றினால் அது நல்லா எரியும். அதுவே இல்ல அப்படின்னு அந்த ஒரு சாம்பல் இருக்கு அந்த யஜ்ய குண்டத்துல, அதுல போய் நீங்க நெய்யையும் நெருப்பையும் கொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஏதாவது வேலை செய்யுமா? செய்யாது. அதுதான் பகவான் கிருபை என்கிற அந்த ஜுவாலை, பகவான் என்கிற ஜுவாலை நம்ம வாழ்வில் இருக்கும் பொழுதுதான் நாம செய்கிற ஒவ்வொன்றுமே அர்த்தம் பெறும் அப்படிங்கிறது. சோ அந்த பகவானை முன்னிலையில் வைத்தால் நம்மால எந்த காரியத்தையும் சரிவர செய்ய முடியும். இப்ப ஒரு யானை இருந்துச்சு, அதுக்கு பக்தி பண்ண தெரியுமா? அதுக்கு எப்படி கொடுத்தார்? இந்த கஜேந்திர மோட்சம்ல வர்றதே யானை, அதை எப்படி பக்தி பண்ண வச்சார்? அதற்கு பகவான் சக்தி கொடுத்தார், அதனால பண்ணுச்சு. துருவ மகராஜன் இருந்தான், அவன் போய் தபஸ் பண்ணான், அவனை யாரு செய்ய வச்சா? பகவான் அவனுக்கு உள்ள சக்தியை கொடுத்தார், என்ன பண்ணணும்னே தெரியல. அப்ப தாய் சொன்னால் என்று சொல்லி வீட்டை விட்டு ஓடிட்டான், என்ன பண்ணணும்னு தெரியல. அப்ப நாரதர் முனிய மூலமாக அவனுக்கு சிக்ஷை வழங்கி அவனை செய்ய வச்சார். அவன் பாக்குறான், எனக்கு ஒண்ணு பாடுறதுக்கு புகழ் பாட எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்றான். அப்ப தன்னுடைய பாஞ்சஜன்யம் அப்படின்ற தன்னுடைய சங்கை அவனுடைய தலையில் வைத்தோன்னு அவன் சிறுவன் எவ்வளவோ அழகான ஸ்லோகங்கள் பாடுறான் பகவான் மேல. இப்படியாக பகவான்
நம்மை இதெல்லாம் நம் மூலமாக செய்விக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த நேரத்தையும் நமக்கு அந்த திறமையையும் அவர் கொடுப்பார். அதுக்காக அவர் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்முடைய திறமைகளை வளர்த்து கொண்டு வளர்ப்பதற்கும் நம்ம பாடுபடணும். அந்த வாய்ப்பு எங்கு கிடைக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக வாய்ப்பு தேடி எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்கறது கிடையாது. என்ன செஞ்சா அந்த வாய்ப்பு வரும் அப்படின்னா பகவான் மேல பக்தி செய்வதால் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வரும். எப்படி? அந்த ஜபம். அதாவது சொல்றோம் இல்லையா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரமே எனக்கு இன்னும் சேவை கொடுன்னு கேட்கிற சப்தம் தான் அது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார், ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதை நாம் சரிவர ஜபம் செய்ய செய்ய நமக்கு சேவை வந்து கிட்டும், நம்மை நாடி வரும். அப்ப அந்த சேவையை சரிவர செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம உழைக்கணும். நம்ம சேவையில ஈடுபடும் போது தவறான செயல்களுக்கு நம்முடைய மனம் போகாது. அதனாலதான் சேவையில் ஈடுபடணும். அது புண்ணியம் வர்றது பை ப்ராடக்ட். ஆனா முக்கியமா நமக்கு என்னன்னா நேர விரயம் ஆகாது. தவறான விஷயங்கள்ல புரளி பேசுவதிலேயோ தவறான சிந்தனைகள்லயோ தமோகுண செயல்கள்ல அதாவது சோம்பேறியாகவோ நேரம் கழியாமல் நல்ல விதமாக நேரத்தை கழிக்க முடியும் அப்படிங்கிறது. இப்படியாக பகவானின் கருவியாக நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சேவைகளை இன்னும் இன்னும் ஏற்று இருக்கும் பொழுது பகவான் கருவியாக நாம் செயல்படலாம். சரிங்களா? ஒரு ஒரு நல்ல விஷயம் பற்றி இன்னைக்கு நாம சிந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. ஏகாதசி அன்று உங்களுக்கு இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணன். என்னோட அனுபவத்தை சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. ஒரு 3 வருஷமா தான் ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். கிருஷ்ணருக்கு தான் தெரியும் புரிஞ்சிருக்கா இல்லையான்னு. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஏக்கமா இருக்கிறது என்னன்னா, என்னால வந்து எந்த சேவையும் செய்ய முடியல. ஏன்னா எங்க ஊர்ல வந்து இஸ்கான் இல்ல. பிளஸ் வந்து நான் வெளியூர் போய்தான் அதுக்குன்னு மெனக்கிடணும். எனக்கு சேவை இல்லையே, எனக்கு எதையும் உனக்கு செய்ய முடியலன்னு வீட்டுல இருக்க கிருஷ்ணருக்கு தான் ஏதோ செய்வனே தவிர எனக்கு செய்ய முடியலையேன்னு இந்த புக் ரீடிங் மூலமா நீங்க ஒரு சேவையை கொடுத்தீங்க. நீங்க ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு எடுங்க, அத ஒரு சேவையா தான் நான் நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி காலையில இந்த கிளாஸுக்கு அது பாருங்க, அப்ப நான் எல்லா மாதாஜிட்டையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்க. எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல பிரபுஜி. நீங்க சொன்னா நான் கட்டளையா ஏத்துக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணனோட கட்டளையா நான் ஏத்துக்கிறேன். உங்க மூலமா அவர் சொல்றாரு எனக்கு ஒரு சேவை கிடைக்குது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் புதன் வெள்ளி நீங்க ஏதாவது ஒரு இது பண்ணுங்க, ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லும் போது எனக்கு வந்து அந்த ஃபீட்பேக் சொல்லணுங்கிற எண்ணம், அதுக்காக நான் உட்கார்ந்து மெனக்கிட்ட கொஞ்சம் பகவத்கீதை நீங்க இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகம் படிக்கிறீங்கன்னா நான் நேற்றே அந்த ஸ்லோகத்தை ப்ரிப்பேர் பண்ணி இதுல எந்த கேள்வி கேட்கலாம், அதாவது எனக்கு புரிஞ்சிருந்தா கூட வர்றவங்களுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒண்ணுக்கு அது எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்து இந்த சேவையை எனக்கு கொடுத்தது வந்து நானே நம்பல மாதாஜி. இப்பவும் எனக்கு இந்த இது இருக்குதான்னு தெரியல, எப்படி எனக்கு இந்த சேவைகள் இத ஒரு சேவையா செய்யுங்க மாதாஜின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஒரு புல்லரிச்சது. ஒரு பூ கட்டுறாங்க, ஒரு பெருக்க கூட நமக்கு முடியலையே, அந்த கூட நான் பாக்கியம் பண்ணலையா கிருஷ்ணா, உனக்கு வந்து ஒரு கோவிலை சுத்தப்படுத்துறது கூட எனக்கு கொடுத்து இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். இப்ப இது கிடைச்சது நீங்க சொன்ன மாதிரி அவர் என்னைய ஒரு கருவியா உபயோகப்படுத்துறாருன்னு நான் நினைக்கிறேன் மாதாஜி. கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. உங்களோட ஜபம் இதுதான் ஆன்மீக வாழ்க்கையில வருகிற அடுத்த ஸ்டெப்புக்கு போற ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது. அப்படி வரும்போது நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சேவை வந்து கிடைக்குது, தானா கிட்டும் மாதாஜி. சேவைதான் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தினுடைய மைல்ஸ்டோன், மைல்கல். நான் எதுவுமே பண்ணல மாதாஜி. நான் பண்றது ஃபுல்லாவே மகா மந்திரத்தை காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்து நைட்டு தூங்குறேன்னா தூக்கத்துல நான் எந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போனா கூட அதை சொல்லிக்கிட்டே தான் போவேன். ஒரு சமையல் பண்ணும் போது, ஒரு மிக்சி அரைக்கும் போது, ஒரு துணி துவைக்கிறதுக்கு இந்த வேலை செய்யறவங்கள ஒரு பண்ணும்போது கூட என் நேரமும் நான் அதை தவிர நான் எதுவுமே செய்யல. அது ஒண்ணுதான் நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, மகாமந்திரம் நம்ம ஜெபிக்க நமக்கு அவர் வந்து சேவை கொடுப்பாருன்னு. அது எனக்கு நான் ஒரு பெரிய உதாரணம். அது வேற எதுவுமே எல்லாருமே
எல்லாரும் அந்த உதாரணம் தான் மாதாஜி. கண்டிப்பா சேவை கிடைக்காது. புக்கு படிப்பேன், நிறைய கிருஷ்ணர் புக்கு படிப்பேன், படம் வரைவேன்னா கிருஷ்ணரை தவிர யாரையும் வர மாட்டேன், கிருஷ்ணர், ராமர், ஹனுமன் வேற யாரையும் வரைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாதிரி என் பேரன் கூட, என்னையே நீ வரைய மாட்டேயா அப்பாமே, என்னையே நீங்க வரைய மாட்டீங்களா, நீங்க கிருஷ்ணரை தான் வரைவீங்களா, அவன் பேர் அனுமந்த், நானும் அனுமன் தானே, என்னையும் நீங்க வரையலாம்ல அப்படின்னு கேட்டா கூட, நீ வரைஞ்சிக்கலாம் செல்லம், ஆனா நான் அனுமனைத்தான் செல்லம், உன்னையத்தான் நான் இப்படி வரைஞ்சிருக்கேன்னு சொல்லுவேனே தவிர மத்தபடி நான் எதுவுமே செய்யல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்க சேவை வந்து நீங்க வந்து படிச்சு சிக்ஷை எடுத்து கிடைச்சிருக்க இது வந்து கிடைச்சிருக்கு. நான் தமிழ் பகவத்கீதை எழுதுனேன் மாதாஜி, 2 வருஷமா எழுதுனேன் தமிழ்ல. அந்த அவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா, நம்ம எழுதலாம்னு சொல்லி, அதுவும் ஹரே கிருஷ்ணா புக்கையும் 1 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி முடிச்சிட்டேன். அப்ப பிரபுஜி சொன்னாங்க, அங்க வந்து கட்டடம் வந்து இன்னும் கட்டி முடியாம இருக்கு, நீங்க கொண்டு இப்ப அனுப்பாதீங்க, நான் சொல்லும் போது அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 6-7 மாசம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, நீங்க இப்ப அனுப்புறதுனா அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தது. அது பிரபுஜிட்ட கேட்கும் போது, அப்ப வந்துச்சுன்னா நீங்க அனுப்புங்க மாதாஜி, அது எனக்கு திரும்பி வரும் கிடைக்கும் எதையுமே நான் நம்பல. கிருஷ்ணரை நம்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிருவோம், அவர் திருப்பி நம்ம கொடுத்தா கொடுக்காரு, இல்ல அவரே வச்சுட்டு போறாரு அப்படின்னு மாயாப்பூருக்கு அனுப்பிட்டேன் மாதாஜி. 1 மந்த் ஆச்சு மாதாஜி, 1 மாசம் ஆச்சு. எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு, நீங்க வந்து வாங்கிக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு நாங்க அனுப்புறதுன்னா எனக்கு ஒரு 100 ரூபாய் போன் பே பண்ணுங்க, நாங்க அனுப்புறோம். அதுல ஒரு சர்டிபிகேட் வந்திருக்கு மாதாஜி எனக்கு. அந்த சர்டிபிகேட்ல ஜெயபாத சுவாமியோட கையெழுத்து இருக்குது. நீங்க இத முடிச்சிட்டு எனக்கு பேர் மாத்திருக்காங்க மாதாஜி, சுசித்ரா தேவதாசி அப்படின்னு எனக்கு பேர் எழுதி எனக்கு அந்த சர்டிபிகேட் அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் நான் நினைச்சே பார்க்கல மாதாஜி, இப்படி ஒண்ணு என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ரொம்ப எனக்கு வேற சந்தோஷம். எதுவுமே இல்ல, நேற்று கிடைச்சது மாதாஜி எனக்கு. இது ஒன்னொன்னா கிடைக்க கிடைக்க எனக்கு அவரோட இது ஒன்னொன்னா எனக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் சொன்னேன், 2வது நீங்க புக் ரீடிங் கொடுத்தீங்க, இப்ப நான் வந்து அந்த காலையில கொஞ்சம் பண்றேன். அது என் கையில எதுவுமே இல்ல சூப்பர் மாதாஜி, மாதாஜி, கண்டிப்பா. பண்றவங்கதான் எனக்கு. அதாவது அந்த பக்தர்கள் செய்யற சேவைக்கு நீங்க வந்து ஒரு கை கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அதான் ஒரு வேல்யூபிள். கருவிதான். அந்த பக்தருக்கு தான் தெரியும். அதாவது இப்ப விஜயராதநாத் பிரபு உங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவருக்குதான் அந்த சேவையினுடைய அருமை தெரியும். ஏன்னா அவருக்கு வந்து அது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா நீங்க பண்றது. இதுதான் வந்து செயின் ரியாக்ஷன். அவருடைய மனசுல வந்து உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய நன்றி, திருப்தி. ஆமா, அவர் திருப்தியா இவங்க செஞ்சிருவாங்க உங்ககிட்ட வந்து கொடுத்தா. போய் சேரும் பகவான் கிட்ட. சரிங்களா, அந்த பிரார்த்தனையா அவர் கண்டிப்பா அவருக்கு இருக்கக்கூடிய நன்றியை பகவான் அறிவார். பாரு, இந்த ஒருத்தவங்க என்னோட இந்த பக்தரை சந்தோஷப்படுத்துறாங்க, அவருடைய சேவைய இந்த பக்தர் வந்து இலகுபடுத்தி கொடுக்கறாங்க அப்படின்னா இவங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவார். அதுதான் மாதாஜி, இது ரூலே இதுதான். என் கையில எதுவுமே இல்ல, ஆனா கிருஷ்ணர் என்னைய இப்ப சொன்ன கருவியா நான் என்னைய வந்து ஆக்கிட்டார், அவரோட கருவியா என்னைய வச்சிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கு மாதாஜி. எல்லாமே உங்களால கிடைச்சதுதான் எனக்கு, இந்த சேஷாத்ரிபுரத்தால இந்த கிருஷ்ணரால கிடைச்சதுதான். நீங்க எல்லாரும் தான் எனக்கு வழிகாட்டி. கண்டிப்பா ரொம்ப மாதாஜி, சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா. மாதாஜி. உங்களுக்கு அப்படி இல்ல, ஏதோ நாங்களும் அப்படிதான் கிருஷ்ணரின் கருவிகளாக இருந்து இதை விட்டுறக்கூடாதே அப்படின்னு நாங்க பண்றோம். இப்படி ஆசைப்பட்டு வர்ற பக்தர்களை வந்து இணைக்கணும், கிருஷ்ணருக்கு ஒரு இணைப்பாலமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாங்க இருக்கோம் மாதாஜி. கண்டிப்பா. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ரொம்ப சந்தோஷம் கேட்கறது. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச்மா. இன்னைக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டோம், இருந்தாலும் உங்க எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா.